ஆண்டவர் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். அவருக்கு இணையானவர் யாருமே கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக தேவன் செய்வார். நம்ம கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு தேவன் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கும் அது தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு தேவையான சிறந்த காரியங்களை அவர் செய்ய வல்லவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் ராஜாவிடம் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். நேச்சர் ஆஃப் லயன்ஸ் இஸ் தட் தே வில் டேர் யூ அபார்ட். சிங்கங்களின் தன்மையை கடித்து கிழித்துவிடும். அப்படிப்பட்ட தன்மையை தேவன் தகர்த்தார். தேவன் அந்த சிங்கங்களின் வாயையே கட்டி போட்டார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். தானியேல் சொல்கிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்கிறார். தானியேலுடைய ஜீவனுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல், அவனோட சரீரத்திற்கு எந்த சேதமும் ஏற்படாமல் தேவன் அந்த தன்மைகளையே மாற்றினார். சேதப்படுத்தும் சிங்கங்களைப் போல காணப்படும் எந்த ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளின் சேதம் உங்களை அணுகாமல் தேவன் காப்பார். ஆகவே ஒரு நாளும் தேவன் மேலுள்ள நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். தானியேலை போல அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை தானியேல் விடவே இல்லை. அதே போல் நீதிகேடு செய்யாதவன் தானியேல். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலைகளில் உண்மையாக இருந்து ராஜாவுக்கும் உண்மையாக இருந்தான். அப்படிப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையில் தேவன் எந்த சிங்கமும் அணுகாமல் சேதப்படுத்தாதபடிக்கு அவன் பக்கத்திலேயே தான் இருந்தது. அவன் அதில் நடுவில் தான் தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சேதமும் அணுகாமல் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலுடைய வாழ்க்கை இந்நேரமும் ஜெபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, தேவனை மட்டுமே நம்பிக்கையாக வைத்திருக்கிற வாழ்க்கை தான் தானியேலுடைய வாழ்க்கை. அதனால் தேவன் என்ன பண்ணார்? ஒரு சிங்கத்தின் வாயை கட்டவில்லை, பல சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சேதப்படுத்தக்கூடிய அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். சிங்கங்களைப் போல அவைகள் பெரிதாக வலிமையாக இருக்கலாம். ஆனால் சிங்கங்களின் தன்மையை மாற்றும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கடிக்காத சிங்கங்களாக மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களை சுற்றி அநேக சிங்கங்கள் இருந்தாலும் அவைகள் நடுவிலையும் இளைப்பாறும்படிக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதராயிருந்து உங்களை காப்பார். அந்த சிங்கங்களின் தன்மைகளை தகர்ப்பார். உங்களோடு கூட இருந்து அவர் ஜீவனுள்ளவர், இன்றைக்கும் உங்களை விசாரிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.